பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிச்சோன்னு யாரு முதலமைச்சர் அப்படின்னு கேட்டா முந்தியடிச்சுன்னு வருவாரு எடப்பாடி பழனிசாமி. சரி, ஓகே, எடப்பாடி பழனிசாமி சிஎம். அடுத்து யாருப்பா டெப்டி சிஎம் அப்படின்னு கேட்டா நான் வரேங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை தூக்குறாங்க. ஒன்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள், இன்னொன்னு வானதி சீனிவாசன் அவர்கள். நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன பண்றாருன்னா, தென் மாவட்டங்கள் எனக்கு பவர் இருக்கு, நான் வெயிட்டான ஒரு எம்எல்ஏ, அதனால எனக்கு சீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா நாக்பூருக்கு போய் என்ன பண்ணிருக்காரு, ரூட்டை பிடிச்சு வந்தாரு. நாக்பூர்ல ஆர்எஸ்எஸ் தலைமையிடத்துல தன்னுடைய ஆள்பலத்தை வைத்துக் கொண்டு என்ன பண்றாரு, அங்க தனக்கு தெரிந்தவர்கள் மூலமா என்ன பண்றாரு, காய்களை நகர்த்திட்டு வராரு. இந்த பக்கம் வானதி சீனிவாசன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நீங்க எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா பாஜக பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குது, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்ற ஒரு பேர் வரும், அது மாத்திரம் இல்லாம கொங்கு பெல்ட்டை என் கண்ட்ரோல வச்சுப்பேன், இப்படியா வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன பண்றாங்க, முயற்சிக்கிறாங்க. சோ இதனால எனக்கு நீங்க துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஆட்சியை பிடிக்கட்டும், அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு யார் வந்து பேசுவோம், அதிகாரம் வரதுக்கு முன்னாடி இப்படி பேசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாங்க. என்டிஏ கூட்டணியில் இருக்க எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அன்புமணியா இருக்கட்டும், டிடிவி தினகரன் இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், மற்ற எல்லா கட்சிகளுக்கும் ஆர்எஸ்எஸ் முழுசா இறங்கி வேலை செய்யறாங்க இந்த தேர்தல்ல அப்படின்றதுல எந்த மாற்று இல்ல. இன்னைக்கு தேவேந்திர பட்னாவிஸ் வராரு, யோகி ஆதித்யநாத் வராருன்னா இவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ்ல அதிகாரமிக்க தலைவரா இருக்கிறாங்க. சோ இவங்க எல்லாம் வந்து இங்க தேர்தல் பிரச்சாரம் செய்யறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் கூடாரம் இங்க இறங்கி இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஒருவேளை ஆட்சியை பிடிச்சு இங்க ஆட்சியாளர்கள் ஆட்சியை நடத்தினாலும், செயல் திட்டங்கள் செயல்படுத்தினாலும் அது ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டமா தான் இருக்கும் அப்படின்றது எந்தவித மாற்று கருத்து இல்ல. சோ இதுக்குள்ளாகவே இவங்க வந்து என்ன பண்றாங்க, யார் அடுத்த துணை முதலமைச்சர் அப்படின்னு நடிச்சாங்க. இதுல பாஜக ரொம்ப உஷாரா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பேச்சு விடிஞ்சா போச்சு, அதனால உங்களை நம்ப முடியாது, எதுனாலும் எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்க. எதுவா இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகுதாங்க ஒரு தெளிவு கிடைக்கும். இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.